அக்கா, உனக்கு தெரியுமா? இப்ப மறுபடியும் லாக்டவுன் போடுறாங்களாம். ஐயோ. எங்க பேரன் சொன்னான். அவங்களுக்கு வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே இப்ப வந்து பரிசு வைக்க போறாங்களாம். என்ன செய்யுதுன்னு தெரியல. இது என்னடி இது? இப்ப ஒரு புறப்பிள்ளைங்க கிளப்பி விட்டுட்டாங்க. இது கிருமியால வர லாக்டவுன் கிடையாது. சிலிண்டரு, கேஸ், பெட்ரோல் எல்லாம் கிடைக்கல. அதனால இந்த லாக்டவுன் வருதான். கடலுக்கு அண்ணாண்ட சண்டை நடக்குதான். அதுக்கோசரம் வர பெட்ரோல் டீச்சர் எல்லாம் தடை பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனாலதான் லாக்டவுன் போட்டுக்கிறாங்கம்மா. இப்ப என்ன பண்றது? அப்பயே வந்து நம்ம எல்லாம் மாஸ்க் போட்டுருந்தோம் துணி. இப்ப எல்லாம் அவங்கவுங்க வீட்டு உள்ளாரே இருக்கு சொல்றாங்க. சண்டை போறது அவங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது நம்ம ஜனம்தான். நினைச்சாலே பயமா இருக்குது. பெட்ரோல் டீச்சர் இல்லைன்னா ராலி ஓடாது. எல்லா பொருளும் விலைவாசிலாம் அதிகமா தான் விற்கும். போனதோட கொரோனாவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்ல, அதே மாதிரியே இப்பவும் நம்ம கஷ்டப்பட போறோம் பழகுது. அப்படி ஒண்ணு நம்ம பயப்பட தேவையில்ல. லாக்டவுன் போட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. மக்கள்லாம் நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சண்டை முடிவுக்கு வந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை தீரும். அதுல இருந்து நாம தான் கொஞ்சம் உஷாரா இருந்து சிக்கனமா இருக்கணும். இப்ப இருக்கிறவங்க என்னன்னாக்கா கடைக்கு கூட போகணும்னா கூட வண்டி கேக்குறாங்க. இப்ப சைக்கிளே எடுத்துன்னு போய் அங்கங்க பழகிக்கலாம். இல்லட்டனா போனோமா நம்ம மொத்தமா கடைக்கு போய் உள்ள பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். இப்ப காய்கறி எல்லாம் விலை ஏறும்தான். நம்ம வந்து வெளியில வர்ற காய்கறி எல்லாம் வாங்கி சாப்பிடறத விட நம்ம லோக்கல்லே விளையுது பத்தியா, அதை வாங்கி நான் சாப்பிட்டுக்கணும். அப்படி இல்லையா, நம்ம அவங்கவுங்க மாடியில எங்கெங்கிற இடம் கிடைக்குதோ அங்க ஏதாவது ஒரு காய்கறி செடியை போட்டுக்கின்னு அதுல விளைய வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அத மாதிரி செஞ்சாதான் நம்ம ஏதாவது கொஞ்ச நாளைக்குனாலும் உழைக்க முடியும். ஓரப்பாறை நிறுத்தி வச்சு சைக்கிள் எடுத்துட்டு வந்து தூசிலாம் எடுத்துட்டு எல்லாம் கூட கற்று பழைக்கணும். என்ன அப்ப இருந்த மாதிரியே வந்து ஒருத்தனத்துல சுகர் பிபிலாம் வராது. சைக்கிள் எடுத்து விட்டுக்கிறது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். என் கவலை எல்லாம் தினம் கூலிக்கு போறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கம்மா. அதை நினைச்சாதாம்மா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. கொரோனா டைம்ல எப்படி இருந்தோமோ அது மாதிரி கஷ்டத்தை நம்ம தாங்கிதான் ஆகணும். யாரும் பயப்படாதீங்க. சண்டை முடியணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கணும். இந்த சண்டை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்து சந்தோஷமா இருப்பாங்க. சண்டை ரொம்ப நாள் நீடிச்சா நம்ம என்ன பண்றது? ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவு ஒண்ணு இருக்கும். அந்த 2 நாடுகளும் அவங்களுடைய நஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வருவாங்க. போர்ல ஜெயிக்கிறது யாருமே கிடையாது, தோக்கறது என்னமா மனுஷாளுக்கு தான். இந்த புரியுதல் சீக்கிரமா வரும். மக்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அரசாங்கம் பார்த்துக்குன்னு சும்மா இருக்காது. அதுக்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு நல்லதை செய்யும். அந்த நம்பிக்கையோட நம்ம இருப்போம். 2026ல லாக்டவுனே போட்டா கூட நாம பயப்படவே தேவையில்லை. நம்ம அதுக்கு முன்ன கால்நடையா நடக்கல, சைக்கிள்ல போகல, ஆரோக்கியமா தானே இருந்தோம். அந்த ஆரோக்கியத்தோட நாம சந்தோஷமாவே இருக்கலாம்.